புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான். வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திமுக மேல வந்து எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளும் வந்து வெளிய வந்துருச்சு. ஆனா, அமித்ஷா அவர்கள் வந்து கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்கிறாரு. என்னன்னு தெரியல. பதுங்கி இருந்து பாய்வார் போல தெரியுது. ஏன்னா, ஏற்கனவே வந்து கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும், இந்த தாவேகாவும் வந்து ஒண்ணா போற மாரி தெரியுது. ஏன்னா, அரசியல்ல என்ன நிலவரம் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனா, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து கூட கொஞ்சம் பொறுமையா இருக்காரு அமித்ஷா அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அதான் உண்ம. ஏன்னா, எலக்ஷனுக்கு முன்னாலயே வந்து இவங்க வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏத்தி விட்டாங்கன்னா, இவங்க எலக்ஷன்ல திமுக வந்து எலக்ஷன்ல நிக்கவும் முடியாது. அங்க வந்து பொய் பிரச்சாரம் பண்ணவும் முடியாது. ஏன்னா, இவரு பொய் பிரச்சாரம் பண்ணி வந்தவர் தாங்க நம்ம முதலமைச்சரு. திராவிட மாடல் முதலமைச்சரு. மேக்கப் பண்ணிக்கிட்டு, அங்கங்க வந்து ஷோ காமிச்சுக்கிட்டு, ஏதோ விளம்பரத்திலேயே காலத்த ஓட்டிடலாம்னு நெனைக்கிறாரு. ஆனா, மக்கள் நிலவரம் என்ன பொதுவா? எல்லாருமே வந்து ரொம்ப சங்கடத்துக்குள்ளா இருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல் டீச்சரா இருக்கட்டும், ஒரு விவசாயியா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும். சென்னைலாம் வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி நம்பி எந்த அளவுக்கு போச்சுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். பாவம் அவங்கலாம் கண்ணீர் விடுறாங்க. ஆனா, இவர் வந்து என்னமோ ஆகாயத்துல கப்பல் கட்டி, அப்படியே கோட்ட விட்டு அப்படியே ஜாலியா திரியிறாரு. ஒரு மகன் துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. எந்திரிக்கிறது எத்தன மணின்னு தெரியல, எத்தன நேரம்னு தெரியல. ஜாலியா வந்து ஆகாயத்திலே வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. விதவிதமா கூலிங்ஸ் என்ன, விதமா வந்து தலைக்கு டோப்பா மாட்டுறது என்ன, எல்லாம் பண்றாங்க. அது அவங்க பிரச்சனை. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு மக்கள வந்து சந்திக்கல. மக்கள் என்ன துன்பத்துல இருக்காங்கன்றது உணரல. ஏன்னா, இத்தோட திமுக ஆட்சி முடிய போகுது. 50 வருஷமா இருந்த 5,00,000 கோடி கடன இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இருக்காரு இல்லையா? இ, ஆ, ஓன்னு அங்கங்க வந்து போஸ்ட்டுக்கு வந்து விளம்பரம் குடுத்திருப்பாரு. சைக்கிள்ல போற மாரி, எக்ஸர்சைஸ் பண்ற மாரி, இதெல்லாம் வந்து குடுத்திருப்பாரு. விளம்பரத்த குடுத்தா மட்டும் ஜெயிச்சிடலாம்னு நெனச்சுக்கிட்டு, இவரு வந்து இல்லாததெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த 5 வருஷத்திலேயே வந்து 4 1/2 வருஷத்திலேயே வந்து ரூ. 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. யாரு? உங்க மேல, என் மேல, எல்லார் மேலயும் இப்ப ரூ. 2,00,000 கடன் இருக்கு. உங்களுக்கு, எனக்கு, எல்லாத்துக்குமே. ஒரு அமைச்சர் வெட்கமே இல்லாம கேட்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். பரதேசி. நாங்க சிவாய நம. தானே குடுக்கணும். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது. இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர்.
அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.